Right. இருபத்தஞ்சு ரூபா விட்டாச்சு கொஞ்சம் பாய் வருங்க உள்ள கரு 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 Right. Thank you. Thank you. மேல்வீடு கவனம் மேல்வீடு கவனம் ரைட் ரைட் இந்த கொடுங்க கிளியர் சார் மெத்ததாங்க கொண்டு வராங்க இது வேறையோ சென்னையிலேருந்து வரோம், நாகப்பட்டினத்துலேருந்து கொழும்புக்கு கப்பல் விட்டுறதா சொல்லிட்டு சரி கப்பல் ட்ராவலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் ட்ராவலில் வந்தோம். கப்பல் ட்ராவலில் வந்தது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இங்கே உள்ள வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் உள்ளார கேன்டீன் இருந்துச்சு. கேன்டீனில் வந்து டீ காஃபிலாம் கொஞ்சம் ரேட்லாம் ஒன்றும் அதிகம் கிடையாது, நார்மல் ரேட்டு தான். ட்ராவல் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு, எங்களுக்கு நல்லா லக்ஸரியாகவும் இதாக இருந்துச்சு. அப்புறம் உங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு உள்ள டெலிவிஷன் இருந்துச்சு, டெலிவிஷனும் பார்த்துக்கிட்டு வந்தோம். ரொம்ப ட்ராவல் ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு, அது எதுவும் கிடையாது. ஓகே, வணக்கம். ஓகே, சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல ஒரு பயணம், திருப்திகரமாக இருந்துச்சு எங்களுக்கு. மற்றது வந்து இவ்வளோ நாளும் எங்களுக்கு கப்பல் இல்லாத சரியான ஒரு வேலைக்கு எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருந்தது. இந்த நாங்கள் ரெகுலராக இது பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதனால் எங்களுக்கு கப்பல் இல்லாதன்றது பெரிய ஒரு தாக்கமாக இருந்திருக்குது. ஆனால் இப்போ ஓகே, எங்களுக்கு இது ரெகுலராக கப்பல் ஓடணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிறைய தடவை வந்திருக்கேன். சாப்பாடு ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ தொடர்ந்தும் எப்படி எங்களுக்கு கப்பல் ஓடும் இருந்தால் எங்களுக்கு இன்னமும் மேலதிகமான எங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கு. இல்லை இல்லை, இங்கேருந்து கொண்டு போகிறோம். இல்லை, நாங்கள் அங்கேருந்து டெக்டைல்ஸ் பிஸ்னஸ் செய்கிறோம். டெக்டைல்ஸ் துணி எடுத்துகிட்டு வந்தோம், இங்கே கொண்டு வந்து கொடுக்குறோம் நாங்கள். மற்ற எங்களுக்கு ஃப்ளைட்டில் தெரியும் தானே உங்களுக்கு, அங்கே நிறைய நாங்கள் கிலோ கூட எடுத்துகிட்டு வரையில, அது பிஸ்னஸ் அலவுட் இல்லை. கப்பலண்டபடியெல்லாம் ஓகே, எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் லாபம் அதில் மேலதிகமாக இருக்கும். மற்றபடி எங்களுக்கு இது கொஞ்சம் ஃப்ரீடமாக ஓகே, எல்லாம் அந்த பயப்பட தேவையில்லை. ஃப்ளைட்டில் தெரியும் பிரச்சனை. நாங்கள் 70-72 கிலோ லக்கேஜ். எங்களுக்கு நாங்கள் டிக்கெட் போடக்குள்ளேயே 70 கிலோ புக் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம். நான் இங்கே ஃபஸ்ட்டு இதைத்தான் நான் சூஸ் பண்ணுறது. எனக்கு இங்கெல்லாம் ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அங்கே பின்னுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த வாமிட் பிரச்சனை அதில் இருக்குது, அந்த இன்ஜின் ஸ்மைல் அதில் கொஞ்சம் எனக்கு சிக்கல். அதால் நான் வளமையாகவே இந்த சைட், இந்த விண்டோர் சைட் தான் இருக்கிறேன்னா எனக்கு ஓகே இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் ரெகுலராக போய் வரும்போது இப்போ அது இல்லை, நார்மல் ஆயிடுச்சு.
சரி நன்றி. ஓகேண்ணா, தேங்க்யூ. இது வந்து வெசல் வந்து அக்டோபர் 26ஆம் தேதி புதுச்சேரி ட்ரைடாக்ல வெசல் புதுச்சேரிக்கு போயிருக்கு. புதுச்சேரியில் அங்கே லே ஆஃப் பண்ணி ஒரு 4 மாதம் கப்பல் ஃபுல்லாக ரெனோவேஷன் ரிப்பேர்ஸ், இது வந்து மேண்டட்ரி சர்வே அந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா வருஷமே ஒவ்வொரு வருஷமுமே அதுக்கு வந்து ட்ரைடாக் பண்ணி ஆகணும், பண்ணணும் கப்பலுக்கு. அந்த மாதிரி எல்லா ரிப்பேர் எல்லா சேஃப்டி ஆஸ்பெக்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரெனோவேஷன் பண்ணி இப்போ சர்வே கம்ப்ளீட் ஆகி இப்போ இந்த மாதம் மார்ச் 6ஆம் தேதி இப்போ மறுபடியும் இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் தொடர்ந்து இன்னொரு மறுபடியும் ஒரு நவம்பர் வரைக்கும் கம்ப்ளீட்டாக தொடர்ந்து ரன் ஆகுது கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ். என்னென்ன நாட்கள் ரன் பண்ணுங்க? செவ்வாய்க்கிழமை மட்டுமே ஹாலிடே. செவ்வாய்க்கிழமை வாரத்தில் 7 நாளில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற 6 நாளும் கப்பல் ஓடிட்டு. இன்றைக்கு வந்து எத்தனை பேர் வந்திருந்தாங்க? இன்னைக்கு 77 பேர் வந்திருக்காங்க. இங்கிருந்து மறுபடியும் ஒரு 80 பேர் இருப்பாங்க. என்னோட பேர் வந்து கேப்டன் ராஜா ஜவஹர். இந்த இந்தியாவில் இருக்காங்க. எடுக்கலாம். ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து என்ஜின் மெயின் என்ஜின் பாராமீட்டர்ஸ், மெயின் என்ஜின் கண்ட்ரோல், இதெல்லாமே மெயின் என்ஜின் கண்ட்ரோல். இது வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல். இதை என்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே வந்து என்ஜினை கொஸ்டின் பண்ணுவோம். அது ப்ரொபல்ஷனுக்கு இதுதான் கண்ட்ரோல். இந்த ஆக்சிலேட்டர் இது மாதிரி இது ப்ரொபல்ஷன் ஆர்பிஎம் இதை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்டீரிங் பண்ணுறது. இது ரெண்டுமே இந்த 2 கண்ட்ரோலுமே இதில் தான் இருக்குது. லைட் ஆன் இதில் வரும். இப்போ என்ஜின் ஆஃப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. என்ஜின் ஸ்டார்ட் பண்ணா இப்போ என்ஜின் ஆஃப்ல இருக்கு, அதனால இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாமே அப்படி தெரியாது. அறிவிக்கிறது இந்த இதில் அது சிஸ்டம், பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அங்கே இருக்கு. இது வந்து மைக்ரோஃபோன். இதில் தான் நம்ம இதுல ராடார்ல காட்டுவோம். ராடார் இது வந்து இதுல வந்து VHF ரேடியோ டிரான்ஸ்மிட்டர். நாகப்பட்டினம் தான் நிற்கும். நன்றி.